எவ்வளவு திமிர் இருந்தா நமக்கு எதிராவே பஞ்சாயத்தை கூட்டி இருப்பாங்க. அப்படி நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்? அதானே அப்பனும் ஆத்தாலும் இல்லாதப்பயே இவ்வளவு திமிரு. அப்பனும் ஆத்தாலும் இருந்தா இது ரெண்டத்தையும் கையிலேயே பிடிக்க முடியாத போலயே. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் யாரு? இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு நம்ம குடும்ப பிரச்சனையில தலையிடுறதுக்கு? அதான் அழகு தாயி, எனக்கும் ஒன்னும் புரியல. எந்த உரிமையில நம்ம வீட்டு பிரச்சனையில இவங்க ரெண்டு பேரும் தலையிடுறாங்க? அதுவும் நமக்கு எதிராவே எவ்வளவு வார்த்தைக்காக பஞ்சாயத்தை வேற கூட்டி வச்சிருக்காங்க. என் மகன் சொன்ன மாதிரி இந்த பஞ்சாயத்துக்கு நம்ம வந்திருக்கவே கூடாது. அது மட்டுமா, பாத்தீங்களா உங்க இளைய மகனையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு தானே இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாம் உங்க அக்கான்னு ஒருத்தி இருக்காளே, அவ கொடுத்து வச்ச உரிமை தான். யாரோ பெத்த பிள்ளைய இவங்க பிள்ளை மாதிரி வளர்த்துக்கிட்டு எல்லா உரிமையும் கொடுத்துக்கிட்டு இந்த அராஜகம் பண்றாங்களே, இதை கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? எப்படி கேட்க முடியும்? இவங்களெல்லாம் அப்பயே தட்டி வச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. எல்லாம் என் மாமியார் கொடுத்த இடம் தான். நான் என்னடி பண்றது? எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், இந்த ரெண்டையும் தலை முழுகி தோலை எங்கிட்டாச்சும் போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்கன்னு. கேட்டா தானே இவ, அதானே இவ தானே என் பேச்சை கேட்டுட்டு இருக்கா. எனக்கு வீட்டுக்கு வரட்டும், இவளுக்கு இருக்கு. என்னப்பா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க, வர வேண்டியவங்க என்ன வரல. பாத்தீங்களா பாத்தீங்களா எவ்வளவு திமிருன்னு பாத்தீங்களா? அதான் பஞ்சாயத்து முன்னாடி நம்ம வந்து நின்னுட்டு இருக்கமே, இவன் இப்படி பேசினா நமக்கு என்ன மரியாதை இருக்கு? ஏன்பா அதான் எல்லாருமே வந்து உட்கார்ந்து இருக்கமே, அப்புறம் இன்னும் யாரு வரணுங்கிற? ஐயா அந்த பொண்ணு யாரால பாதிக்கப்பட்டுச்சோ அவங்களே இன்னும் வரல. முதல்ல அவங்கள கொண்டு வந்து பஞ்சாயத்துல நிப்பாட்டுங்க, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்றேன். பஞ்சாயத்துன்னு வந்துட்டீங்க, அப்புறம் எதுக்கு ஒளிச்சு மாச்சு பேசிட்டு இருக்கீங்க? யார வர சொல்லணும்னு நீயே சொல்லிடு. இன்னும் யார் வரணும்? யாரும் வர முடியாது. அதான் எல்லாத்துக்கும் நாங்க வந்து நின்னுட்டு இருக்கோம்ல, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, புகார் வந்தது உங்க மேலதான். ஆனா நீங்க என்னதுன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அதான் இந்த பிள்ளை வர வேண்டிய ஆள் வரணும்னு சொல்லுது. யார கூட்டி வரணுமோ அவங்கள கூட்டிட்டு வாங்க. இதுக்கு மேல யார கூட்டிட்டு வர சொல்றீங்க? இதுக்கு மேல யாரும் வர முடியாது. அத குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்தாச்சு. எப்பா நீ சொல்லுப்பா, இன்னும் யார கூட்டிட்டு வரணும்? ஐயா யாரால அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சோ அவங்களத்தான் நாங்க கூட்டிட்டு வர சொல்றோம். மத்தபடி தேவையில்லாம நாங்க யாரையும் கூட்டிட்டு வர சொல்லல, யார் மேலயும் குத்தமும் சொல்லல. பாருங்கயா, சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேல எங்களால யாரையுமே கூட்டிட்டு வர முடியாது. அப்படியே நீங்க சொல்ற ஆளை கூட்டிட்டு வரணும்னா இந்த பஞ்சாயத்தை நாங்க அவமானப்படுத்துற மாதிரி ஆயிரும். என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க? பஞ்சாயத்தை அவமானப்படுத்துற அளவுக்கு ஆயிருச்சா என்ன? யா, இவங்க தேவையில்லாம யாரையாச்சும் கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. அவங்கள எல்லாத்தையும் நாங்க கூட்டிட்டு வந்து நிப்பாட்ட முடியுமா என்ன? பாருங்க லட்சுமி அக்கா, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இப்படி ஊர முன்னாடி நம்ம குடும்பத்தை நீங்களே அசிங்கப்படுத்தாதீங்க. பாரு லட்சுமி, ஒழுங்கா சொல்றத கேளு. இந்த கழுதைகளை ஒழுங்கா வீட்டுக்கு போக சொல்லு. பஞ்சாயத்து. அப்படியெல்லாம் உங்க பேச்ச கேட்டுட்டு யாரும் வீட்டுக்கு போக முடியாது. ஏய் தருதல பயலே, என் புள்ள சம்பாத்தியத்துல உட்கார்ந்து தின்னுட்டு இருக்க நாய் நீ என்ன எதிர்த்து பேசுறியா? அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எதுக்காக தேவையில்லாம நீ எது கூட எதை சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்க? வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. எப்பா வெற்றி தம்பி, நீ யார கூட்டிட்டு வரணும்னு தெளிவா சொல்லு. எதுக்காக ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை? ஐயா வேற யார கூட்டிட்டு வர சொல்ல போறோம்? அந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு சொத்து பத்தெல்லாம் எழுதி ஏமாத்திட்டு விட்டுட்டானே, அந்த நாதாரியத்தான் கூட்டிட்டு வர சொல்றோம். என்னடா பேசிட்டு இருக்க? அவேவோ அண்ணே, நான் எப்படி பார்த்தா நீ எங்க பக்கம் நிக்கணும்? நீ என்னடா எங்களுக்கு எதிரா அந்த பக்கம் போய் நின்னுட்டு இருக்க? இதெல்லாம் அநியாயம்டா விஷ்ணு. எது நீங்க பண்ணத விடவா நான் அநியாயம் பண்ணிட்டேன்? நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்துலதான் நானும் நின்னுட்டு இருக்கேன். அன்மோ நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா இதுல என்னால எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா இது என்னோட குடும்ப பிரச்சனை, என் தம்பியோட குடும்ப பிரச்சனை, என் குடும்ப பிரச்சனை தானே. இதுல என்னால எதுவும் பேச முடியாது ஐயா, எதுவும் பேச முடியாதுதான்ப்பா. இருந்தாலும் நியாயம் எங்கிட்ட இருக்கோ அங்கிட்டு பேசலாம்ல, அததான் சொல்றேன். ஐயா அந்த பஞ்சாயத்தை எதுக்கு கூட்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சொல்லப்போனா அந்த பிள்ளை இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இப்ப எதுக்காக இந்த பஞ்சாயத்து கூடியிருக்குன்னு எனக்கும் தெரியாது, மத்தவங்களுக்கும் தெரியாது. கூட்டினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால எதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். எதுக்காக இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கோம்னா பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான். அதனாலதான் அவனை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்துல நிக்க வைக்க சொல்றோம். பாதிக்கப்பட்ட பொண்ணே இருக்கா இல்லையான்னு தெரியல, அப்புறம் யாருக்காக நியாயம் கிடைக்கணும்னு நீங்க பஞ்சாயத்தை கூட்டினீங்க? ஆமா,
கதிர் மாமாவை கூட்டிட்டு வந்து நிப்பாட்ட சொல்லுங்க. அடி செருப்பால யாருக்கு யாருடி மாமா முறை வைக்கிறீங்களோ முறை. சரி நான் முறை வச்சு கூப்பிடல. அப்ப உங்க பையன் நம்ம பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுங்க. அதெல்லாம் முடியாது. சிலுவண்டு நீ உன் பேச்சை கேட்டுட்டு வந்து என் பையனை பஞ்சாயத்துல நிக்க வைக்கணுமா? ஓஹோ அப்படியா? ஐயா நீங்களே பாத்துக்கோங்க. இவங்க மேல தப்பு இல்லனா எதுக்காக அவங்க பையனை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்துல நிப்பாட்டி வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க? அத மொத கேளுங்க. சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த பொண்ணு சொல்றது சரிதானே? உங்க மேல தப்பு இல்லைன்னா எதுக்காக உங்க பையனை பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு பயப்படுறீங்க? ஐயா அவ பேச்ச அம்மா, அவ சின்ன பொண்ணுதான். இருந்தாலும் அவ பேசுறதுல நியாயம் இருக்குல்ல. அவ சொன்ன மாதிரி உங்க பையனை நீங்க பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு பயப்படுறீங்க தானே? உங்களா நம்ம மேல தப்பு சொல்லிடுவாங்களோ, நமக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு தானே உங்க பொண்ணையும் உங்க பையனையும் மறைச்சு வச்சிருக்கீங்க. ஐயா நாங்க சொல்றோன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. அவங்களுக்கு இப்பதான் கல்யாணமே ஆயிருக்கு. இன்னைக்கு தான் தாலி கட்டியே கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்புறம் எப்படி அசிங்கப்படுத்த முடியும்? நீங்களே சொல்லுங்க. அம்மா தப்பு இல்லைன்னா எதுல அசிங்கம் இருக்கு? ஒழுங்கா பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா நாமளே பேசி முடிச்சிடலாம். இல்லன்னா அந்த பிள்ளைங்க சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போக வேண்டி இருக்கும். அதுக்கு நாங்களும் துணையாவே இருப்போம். எப்படி பொண்ணையும் பையனையும் கூட்டிட்டு வரீங்களா? இல்ல ஐயா அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. பொறுமையா இருங்க, நாங்க கூட்டிட்டு வரோம். அப்படி வாங்க வலிக்கு. உங்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் கோர்ட்டுன்னு இழுத்தடிச்சாதான் புத்தி வரும்னு நினைக்கிறேன். என்ன அழைத்தாயி, ஏன் நீ கூட்டிட்டு வரேன்னு சொன்ன? இவங்க முன்னாடி என் பையனும் மருமகளும் அசிங்கப்படணுமா என்ன? கொஞ்சம் பொறுமையா இருங்க மதினி. நான் சொல்றதெல்லாம் சரிதான். இவங்க சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் குடும்பத்தோட உள்ளதான் கிடக்கணும். எத்தவ என்ன திரும்ப உயிரோட வந்து இவங்கதான் காரணம்னு சொல்ல போறாளா என்ன? இல்ல இல்ல எழுதி வச்ச சொத்தான் கேட்க போறாளா? அதுவும் கிடையாது. எந்த ஆதாரமுமே இல்லாம பஞ்சாயத்தை கூட்டி வச்சு அசிங்கமா நின்னுட்டு இருக்குங்க சின்ன பிள்ளைங்க. இதுகளுக்கு பயந்துகிட்டு நாம பொண்ணையும் பையனையும் மறைச்சு வைக்கணுமா என்ன? ஏன் அழைத்தாயி, ஒருவேளை வாங்கின சொத்தை திரும்பி கொடுங்கண்ணா என்ன பண்றது? யாரு கேப்பா? இல்ல யாரு கேப்பான்றேன்? செத்து போனவ திரும்ப வந்து கேட்க போறா? என்ன மதினி நீங்க? இல்ல பஞ்சாயத்துல கேட்டா? பஞ்சாயத்துல எல்லாம் கேக்குறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா சொத்து நம்ம பேர்ல இருக்கு. அப்படிலாம் திருப்பி ஈஸியா வாங்க முடியாது. நம்ம விருப்பம் இல்லாம யாருக்கும் திரும்பி எழுதி கொடுக்க முடியாது. யாராலையும் இந்த சொத்தை கேட்கவும் முடியாது தானே. நீ எதுக்கு பயப்படுற? இருந்ததி அவ செத்து போயிட்டால, அவ திரும்ப வந்து என் சொத்தை கொடுங்கன்னு கேட்கவா போறா? அப்படியே கேட்டாலும் நம்ம விருப்பம் இல்லாம அவளுக்கே திருப்பி எழுதி கொடுக்க முடியாது. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்களே தவிர பையனையும் பொண்ணையும் கூட்டிட்டு வரீங்களா இல்லையா? ஐயா கூட்டிட்டு வர்றோம். கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க மேல எந்த தப்பு இல்லைன்னா இங்க இருக்க எல்லாரும் எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க? பெரியவங்க சின்னவங்க அத்தனை பேரும் காலைல உழுவணும்னு கேட்டுட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியல? ஏன் தலைவரே, எந்த தப்பு செய்யாத எங்களையே நீங்க அசிங்கமா பஞ்சாயத்துல கூட்டி வந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்களே, இது அநியாயமா உங்களுக்கு தெரியல? நீங்க என்னப்பா சொல்றீங்க? ஐயா அவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு பஞ்சாயத்துல முடிவாயிருச்சுன்னா நாங்க எல்லாரும் அவங்க கால்ல உழுக ரெடி தான். அது என்னது, இவங்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல, செத்து போனவளும் திரும்ப வரப்போறது இல்ல, அப்புறம் எப்படி நம்ம மேல தப்பு இல்லைன்னா காலில் விழுகிறோன்னு இவ்வளவு தெளிவா சொல்றான்? அதான் அழகத்தாயி, எனக்கும் ஒன்னும் புரியல. பஞ்சாயத்துல இவ்வளவு தைரியமா, அதுவும் நம்ம மேல தப்பு இல்லைன்னா காலில் விழுகிறேன்னு சொல்றான். அப்ப இவங்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. இவனுக்கு எதிரா நம்ம பார்த்துதான் காய நகர்த்தணும் அழகத்தாயி. அதான் காலில் விழுகிறோன்னு சொல்லிட்டாங்கல்ல, இனிமே சம்பந்தப்பட்டவங்கள வர சொல்லுங்க. சரி தலைவரே, நாங்க வர சொல்றோம். அதுவும் உங்க மரியாதைக்காகத்தான். ஏன்பா முருகா, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? ஐயா இதுல நான் நினைக்கிறதுக்கு என்னையா இருக்கு? எனக்குன்னு இருந்தது என் புள்ள மட்டும்தான். என் புள்ள எங்கேயாவது உயிரோட இருக்காதான்னு தான் நான் இன்னும் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். எப்பா சம்பந்தப்பட்ட ஆளை கூட்டிட்டு வர சொன்னீங்க, கூட்டிட்டு வந்தாச்சு. இப்ப சொல்லுங்க இவங்க மேல என்ன புகார்னு? ஐயா இவங்க யாரு? எங்க மேல புகார் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இவங்க ரெண்டு பேரும் எந்த ஊருன்னே தெரியல, என் பெரியப்பாவோட சொத்துல உட்காந்து தின்னுட்டு இருக்குங்க. இதுங்க எங்களுக்கு எதிராக புகார் சொல்லுதுங்களா? என்ன கத்துறீங்க? இல்ல என்ன கத்துறீங்க? எந்த தப்பும் பண்ணாத எங்க மேலயே புகார் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் கேக்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல? நான் ஒண்ணு சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் வருதா? என்னது எந்த தப்பும் பண்ணலையா? ஆமா, நான் என்ன தப்பு பண்ணேன்?
நீ தப்பு பண்ணல, நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணிருக்கீங்க. என்னடா என்ன தப்பு பண்ணா? என்னடாவா? என்னடி சொன்ன? என்ன சொன்ன? மோன கெட்டு பாத்துக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை பத்தி டான்னு சொல்லிருப்ப. டே விஷ்ணு, வாய முடு. நீயே ஒரு கேவலம் முடிச்சவன். உன்னை கட்டிட்டு வந்திருக்கு பாரு, ஒரு கேடு கட்ட கேவலம் முடிச்சது. இங்க 2 பேருமே தருதல ஒரு பொண்ணை ஏமாத்தி 2 பேருமே சொத்தை எழுதி வாங்கிட்டா உங்களுக்கு திமிர் கூடியமா என்ன? உழைச்சு சம்பாதிச்சு சொத்து சேர்க்க துப்பு இல்ல. வாய கேளு. அடுத்தவங்க சொத்தை எழுதி வாங்கினா உங்களுக்கு எல்லாம் எதுக்குடா கோவம் வருது? சொல்ல போனா உங்களுக்கு எல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரண எதுவுமே இருக்க கூடாது. சரிப்பா, இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா இதுக்கு என்னதான் முடிவு? என்ன புகார்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. அப்படி என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுப்பா வெற்றி. ஐயா, அது என்ன தப்புன்னு கண்கூட பார்த்த என் தங்கச்சியே சொல்லுவா. இவ கண்ணால பார்த்தாளா? ஏன் மதனி அப்படி என்னத்த பாத்திருப்பா? அதாளுக்கு எனக்கு ஒண்ணும் புரியல. கண்ணால பாத்திருக்கானா? அப்ப தள்ளி விட்டதும் பாத்திருப்பாளோ? மதனி இப்ப என்ன பண்றது? இரு, அவ என்னன்னு முத சொல்லட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சொல்லுமா, நீ என்ன பார்த்த? அப்படி ஐயா, துளசிய ஆத்துல அடைச்சிட்டு போகல. துளசியா ஆத்துல அடிச்சிட்டு போகலன்னா என்னம்மா சொல்ல வர நீ? ஆத்துல விழுந்துட்டேன்னு தானே சொல்றாங்க. ஆத்துல அடைச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அது உண்மை கிடையாது. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. துளசிய பிளான் பண்ணி ஆத்துல தள்ளி விட்டுட்டாங்க. என்ன மதனி இவ என்னமா சொல்றா? அதான் எனக்கு ஒன்னும் புரியல. ஏமா, சொல்றத தெளிவா சொல்லு. திட்டம் போட்டு தள்ளி விட்டுருக்காங்கன்னா யார் தள்ளி விட்டது? வேற யாருங்கய்யா? இங்க நிக்கிறாங்களே இந்த 4 பேரும் தான். பூமாரி, என்னடி சொல்ற? பூமாரி, நீ சொல்றது? ஆமாப்பா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். இவங்க 4 பேரும் சேர்ந்து கதிர் மாமாவோட அம்மாவும் ரோகிணி அக்காவோட அம்மாவும் சேர்ந்துதான் இந்த பிளான போட்டாங்க. இவங்க பிளான் போடுறப்ப நான் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு தாங்கய்யா இருந்தேன். என்னம்மா சொல்ற? பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தியா? ஆமா மாமா, நான் எல்லாத்தையுமே பக்கத்துல வந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். இவங்க வேலைக்காரனோட எல்லாத்தையுமே பேசிட்டு இருந்தாங்க. ஆத்துல வெள்ளம் போகுது, இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ். எதையாவது சாக்கு போக்கு சொல்லி துளசிய ஆத்துக்கு வர சொல்லணும். அங்க வச்சு அந்த மாணிக்கத்தோட உதவியால அவங்கள கொல்லணும் தான் இவங்க பிளான் போட்டாங்க. பாவி, அடி பாவி, நான் அப்பவே நினைச்சேன் இதெல்லாம் உன்னோட திட்டமா தான் இருக்கும்னு. நீ எல்லாம் நல்லா ஆடி இருப்ப, நாசமா தாண்டி போவ. என்னடி பேசிட்டு இருக்க நீ? நாங்க திட்டம் போட்டதா நீ பாத்தியா? ஆமா பார்த்தேன். நீ எதுக்காக இத அப்பவே எங்ககிட்ட சொல்லல? அப்பயே சொல்லியிருந்தா அந்த பிள்ளைய நான் எப்படியாவது காப்பாத்திருப்பேன்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா, அவ எல்லாத்தையும் சொல்லி முடிக்கட்டும். அடியே அடியே, உனக்கு நான் காலிய போயிருண்டி. தேவையில்லாம எங்க மேல பழிய போடுறேல. எல்லாம் நல்லா இருக்க மாட்டேன். நல்லா இருக்கனா நல்லா இருக்க மாட்டானான்றத அப்புறம் பாத்துக்கலாம். நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கங்க, இல்லனா பஞ்சாயத்து முன்னாடி நீங்க அசிங்கப்படுவீங்க. இதெல்லாம் உண்மையா கிடையாது. நீ எங்க மேல அபாண்டமா பழிய போடுற. யார் பழிய போடுறா? நானா? திட்டம் போட்ட மாதிரி சொத்தெல்லாம் எழுதி வாங்கியாச்சு. இனிமே அவன் நமக்கு தேவையே இல்ல. நாம ஆசைப்பட்ட மாதிரி என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போன்னு நீங்க தானே பேசுனீங்க. அதுக்கு இடையூறா துளசி இருப்பான்னு தானே அந்த அக்காவை கொலை பண்றதுக்கே திட்டம் போட்டீங்க. எல்லாத்தையும் கண்ணால பார்த்தேன், என் காதால கேட்டேன். இப்பதானடி உன் புத்தி என்னன்னு தெரியுது. அவ்வளவு அக்கறையா நீ பேசும்போதே எனக்கு தெரியும். என் பிள்ளைய இதுக்கு தானே நீ ஆத்துக்கு அனுப்பி வச்ச. நீங்க என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவதான் ஏதோ லூசு மாதிரி வளரிட்டு இருக்கானா? அவ பேச்ச கேட்டுட்டு நீங்களும் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் பொறுமையா இருங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு யாரடி பைத்தியங்கிறா? என்ன பொண்ணு கண்ணால பாத்துருக்கு, காதால கேட்டிருக்கு, எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னமா நாடகம் ஆடுற? நீ மட்டும் இப்ப என்ன நடந்துச்சுன்னு உண்மைய சொல்லல, குழி தோண்டி புதைக்கிறதுக்கும் நான் தயங்க மாட்டேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவதான் பைத்தியக்காரி, எதையோ வளரிட்டு இருக்கானா? நீங்களும் வாயமுலே மாமா. இன்னொரு தடவை என்ன மாமான்னு கூப்பிட்ட உனக்கு மானம் கெட்டு போயிரும். என்னனே இப்படி வாய மூடுமா. என் பொண்ணை நீங்க திட்டம் போட்டு கொலை பண்ணுவீங்க, அதை பார்த்துட்டு நான் வாய மூடிட்டு இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கொடுமையெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? எவ்வளவு வார்த்தை பேச்ச கேட்டுட்டு கட்டின பொண்டாட்டியையோ மாப்பிள்ளையோ கூட இருக்கவங்களையும் சந்தேகப்படுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா? நீங்களாம் எப்படி ஆளுன்னு எனக்கு அப்பவே தெரியும். பிள்ளைய கொலைன்றதுக்காகத்தானே கல்யாணத்துக்கு முன்னாடியே சொத்து பத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் இங்க திட்டம் போட்ட மாதிரி நடத்தி இருக்கீங்க. ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வாய மூடா. என் பொண்ணு ஆசைப்பட்டு நடுற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஒன்னு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ கேவலத்திலையும் கேவலமானவன்.
ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இன்னொரு பொண்ணையும் சீ நாக்க கூசுதுடா. முருகா என்ன பேசிட்டு இருக்க நீ? அவன் உன் வீட்டு மாப்பிள்ள பெரிய பொல்லாத மாப்பிள்ள. என் புள்ளையே இல்லன்றதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையாவது மண்ணாங்கட்டியாவது. ஏண்டி உனக்கெல்லாம் வெட்டமா இல்ல? அக்கா ஆசைப்பட்டவன நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு இது கேவலமா தெரியல? இப்படி எல்லாம் பண்ணி இவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ உயிரோட இருக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாவலாம். வாமா போது நிறுத்துங்க. இதுக்கு மேல என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? திட்டம் போட்டு என் 2 பொண்ணுங்களையும் ஏமாத்துவ, அதுல ஒரு பொண்ண ஏமாத்தி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு கொலையும் பண்ணுவ. இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் பேசாம இருக்கணுமா? கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இதுக்கு மேல பொறுமையா இருக்கிறதுக்கு எதுவும் இல்லங்க. எப்பல பூமாரி சொன்ன மாதிரி இவங்கதான் என் பிள்ளைய கொண்டிருப்பாங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். இவங்க அத்தனை பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். கொலை பண்ணிட்டோம்னு சொல்றீங்களே, இவ்வளவு தவிர நாங்க கொலை பண்ணோன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? நான் இருக்கேனே. அதான் அம்மா காரி திட்டம் போட்டு ஆத்துக்கு அனுப்புனதை நானே பார்த்தேனே. இதுக்கு மேலே உங்களுக்கு ஆதாரம் வேணும்? எங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. நான் ஆத்துக்கு அனுப்புனது என்னமோ உண்மைதான். ஆனா திட்டம் போட்டல யாருமே கொலை பண்ணல. அவ ஆத்துல அடிச்சிட்டு போனா அதுக்கு நாங்க என்னங்க பண்றது? நடிக்காதடி. நீ எவ்வளவு பெரிய நடிப்புக்காரின்னு எனக்கு தெரியும். இப்படிலாம் பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவ்வளவு நேரம் எவ்வளவு வாக்கியானமா பேசிட்டு இருந்தீங்க. பொண்ணு கொன்னு அவ இதுல நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு அப்படி அவசியமா என்ன? ஏமா கொஞ்சம் பொறுமையா இருங்க. விசாரிக்காம எதையும் முடிவு பண்ணக்கூடாது. அப்படி சொல்லுங்க தலைவரே. நீங்க மட்டும்தான் இப்ப நியாயமா பேசுறீங்க. ஏமா நீ பார்த்தேன்னு சொல்றியே, அப்பயே எல்லார்கிட்டயும் வந்து சொல்லியிருந்தா அந்த பொண்ணை இப்ப உயிரோட காப்பாத்திருக்கலாம்ல? அதானே நாங்க பேசினப்பவே எல்லார்கிட்டயும் வந்து சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? இதுல இருந்து தெரியல அவ இப்ப சொல்றதெல்லாம் பொய்ன்னு. ஆமா ஆமா, இவ சொல்றது எல்லாமே பொய். நாங்க துளசியை திட்டம் போட்டு கொல்லணுன்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்படி எந்த அவசியமும் இல்ல. ஏன்னா என் பையனுக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க தானே முடிவு பண்ணோம். முடிவு பண்ணீங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே சொத்து எழுதி வாங்கினீங்க? எல்லா திட்டமும் போட்டு தானே நீங்க அதை செயல்படுத்தி இருக்கீங்க. பவர் விஷ்ணு, இதுல நீ தலையிடாத. எதுக்கு தலையிடக்கூடாது? அப்படி தாண்டா தலையிடுவேன். என்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. பூமாரி சொல்றது மாதிரி நீங்க தான் துளசிய திட்டம் போட்டு கொண்டிருக்கீங்க. இத நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுவேன். என்ன மதினி, நீங்க பத்த பிள்ளைய இப்படி பேசுறான்? நீ ஒண்ணும் கவலைப்படாத. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாப்ல இந்த கேஸ் எடுத்துருவாங்களா என்ன? எந்த ஆதாரமும் இல்லாம யாரும் எதையும் நம்ப மாட்டாங்க. ஐயோ மதினி, நம்ம பேசுனதை கேட்டிருக்கா. அந்த மாணிக்கம் எது உளறி கிளறி வச்சிடாம இந்த கூட்டினப்பவே அவனை தலைமறைவா இருக்க சொல்லிட்டேன். அதெல்லாம் இப்போதைக்கு யார் கண்ணிலையும் பட மாட்டான். நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா, எப்ப பஞ்சாயத்துன்னு முடிவு வந்துச்சோ அப்பவே நான் சொல்லிட்டேன், இனிமே ஊரு பக்கம் எட்டி கூட பார்க்க கூடாதுன்னு. கண்ணால பார்த்ததை தவிர வேற என்ன ஆதாரம் இருக்கு? நம்ம வேலை வீணா பழி போடுறான்னு எதையாவது சொல்லி மழுப்பிட வேண்டியதான். போலீஸ்காரங்க இவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பாருங்க. நல்ல வேலை பார்த்திருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி நாங்க கொலை பண்ணனா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? சும்மா போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு இருக்கீங்க. எங்க மேல எந்த தப்பு இல்ல. நீங்க சொல்ற மாதிரி நாங்க எதுவும் பண்ணல. எந்த தைரியத்துல நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா செத்து போனவ உயிரோட வந்தா சாட்சி சொல்ல போறா அப்படின்ற எண்ணத்துல தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்படியே வச்சுக்கோங்க. செத்து போனவ திரும்பி வந்து இவங்கதான் என்ன கொலை பண்ணாங்கன்னு சொல்லவா போறா? ஒழுங்க வாய மூடிடு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு திருமணம் பேசிட்டு இருக்க நீ. அவ ஆசைப்பட்டவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை ஆத்தோட அனுப்பிட்டு நீ இவன் பின்னாடி போயிருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? டேய் உனக்கெல்லாம் எப்படா இப்படி மனசு வந்துச்சு? மாமான்னு உன் பின்னாடியே சுத்திட்டு தானே தெரிஞ்ச. அப்புறம் மனசாட்சியே இல்லாம அவ செத்து போயிட்டான்ற எண்ணத்துல இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்ப இதுல இருந்து தெரியல உனக்கு என் பொண்ணு மேலதான் ஆசை கிடையாது, அவகிட்ட இருக்க சொத்து மேலதான் ஆசைன்னு. ஆமா, அப்படியே வச்சுக்கோங்க. உங்க பொண்ணு மேலதான் இவருக்கு ஆசை கிடையாது, அவகிட்ட இருக்க சொத்தை எழுதி வாங்கணும் தான் எங்க நோக்கமே. என்னடி பேசிட்டு இருக்க நீ? வாய மூடி. என்னமா இதெல்லாம்? அப்ப உங்க பொண்ணு சொன்ன மாதிரி துளசி மேல ஆசை கிடையாது, அவட்ட இருக்க சொத்தை எழுதி வாங்கணும், எழுதி வாங்கிட்டு அவளை கொலை பண்ணணும். அப்ப பூமாரி சொன்னதெல்லாம் சரிதானே? ஐயோ ஐயா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்கா. நீ எதுக்குமா பயப்படுற? செத்தவ என்ன வந்து சாட்சியா சொல்ல போறா? கொஞ்சம் வாய மூடு. ஐயா, அப்படிலாம் எதுவும் இல்ல. இப்ப தெரியுதுமா உங்க நோக்கம் என்னன்னு. ஒழுங்கு மரியாதையா நீங்களே போய் போலீஸ்ட சரணடைஞ்சிருங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? நாங்க தான் கொன்னோன்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அவ வந்து திரும்ப சாட்சி சொல்ல போறதும் கிடையாது. ஓஹோ,
உங்களுக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? செத்து போனவங்க வந்து திரும்ப சாட்சி சொல்ல மாட்டாங்களா? ஒருவேளை சாட்சி சொல்லிட்டா இவதான் செத்துட்டாளே, அப்புறம் எப்படி திரும்ப வந்து சாட்சி சொல்லுவா? இல்ல இல்ல, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது இது எப்படி நடந்துச்சு? என்ன தலைவரே இது? ஆச்சரியமா இருக்கு. அதாயா எனக்கும் ஒன்னும் புரியல. ஆத்துல அடிச்சுட்டு போன பிள்ளை இங்க எப்படி? மாதிரி துளசி துளசி, நீ உயிரோட இருக்கணும்னு நான் வேண்டாத சாமி இல்லம்மா. அந்த சாமி தான் உன்னை இப்ப என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. துளசி, துளசி நீ வந்துட்டியா? ஆமா அத்தை, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ்வளவு வெள்ளம் போன ஆத்துல இவ எப்படி மறுநாளே? அதானே எனக்கு ஒன்னும் புரியல. இதெல்லாம் உண்மைதானா? மதனி, என்ன மதனி இது? இவ உயிரோட வந்து நின்னுட்டு இருக்கா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. என்னம்மா துளசி இது? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை ஆத்துல தள்ளி விட்டு கொன்னுட்டாங்கன்னு சொன்னாங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ். ஆமா தலைவரே, இப்ப பாருங்க எப்படி உயிரோட வந்து நிக்கிறா. இதுல இருந்தே தெரியல யார் உண்மை சொல்றா யார் பொய் சொல்றான்னு. ஐயா, இதுக்கு மேல இந்த பஞ்சாயத்து தேவையில்லை. என்னம்மா நீ? உனக்கு நியாயம் கிடைக்க வேணாம்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணியிருக்கானே, இதுக்கு உனக்கு தண்டனை கொடுக்க வேணாம்? இல்லைங்க ஐயா, எந்த தண்டனையும் கொடுக்க வேணாம். வெற்றியும் விஷ்ணுவும் அப்பவே என்கிட்ட சொன்னாங்க இவனை நம்பாதீங்கன்னு. ஆனா நான் தான் கேட்கல. இப்ப எனக்கு புரியுது, அவங்க என்ன விரும்பல, என்கிட்ட இருக்க பணத்துக்காக என்ன விரும்பின மாதிரி நடிச்சிருக்காங்கன்னு. என்ன பேசிட்டு இருக்க நீ? இதுக்கெல்லாம் உனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? பஞ்சாயத்து வேணானா? ஐயா, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா ஒண்ணு, யாரையும் நம்பி அவ்வளவு சீக்கிரத்துல ஏமாந்துட கூடாதுன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. உங்களோட புத்தி என்னன்னு எனக்கு தெரிய வைக்கணும்ன்றதுக்காகத்தான் வெற்றியும் பூமாரியும் இந்த பஞ்சாயத்தையே கூட்டினாங்க. ஹாய் சிலக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சிலக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.